சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது மகாலய அமாவாசை ஸ்பெஷல் பாயாசம், அதாவது கிஸ்மிஸ் பாயாசம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அந்த கிஸ்மிஸை 1 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா வேக வச்சு கையால் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையால் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பால், இதில் குங்குமப்பூவும் கல்கண்டும் போட்டு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி ஏலக்காய் தூள், கொஞ்சம் பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அதை எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் கூட நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க இந்த கிஸ்மிஸையும் இதோட கலந்துக்கலாம். இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது கூட ஏலக்காய் தூளையும் போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள், கொஞ்சம் பிஸ்தா பருப்பையும் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய மகாலய அமாவாசை பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக நாளைக்கு இதை செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி அட்வான்ஸாக செஞ்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து கூலாகவும் சாப்பிட்லாம், ஹாட்டாகவும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயாசம். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.